ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. லைக் அவனுக்கு டைம் கொடு, ஆன் பண்ணு, கீபோர்டை ஆன் பண்ணு அப்படின்னு கத்துறாங்க. அதில் மறக்க முடியாத ஒரு நாள் பெக்கோஃபஸ் சோலோ இன்ஸ்ட்ருமெண்டல் காம்படிஷன். 5 மினிட்ஸ் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு 7 மினிட்ஸ் வருது. சரி அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு போயிட்டேன், ஸ்டேஜ் ஏறிட்டேன். அது ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். நான் அப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி லாஸ்ட்டு ஒரு 2.5 மினிட்ஸ் வந்து இந்த இடம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கரம் பில்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்படியே போகிறேன், ஆஃப் பண்ணிட்டாங்க. டைம் அப் போ அப்படின்றான் சவுண்ட் இன்ஜினியர் கீழே உட்காந்துட்டு. நான் வந்து கெஞ்சிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் டைம் இப்படி கெஞ்சுறேன். அரங்கம் அதிருது. அதாவது ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. லைக் அவனுக்கு டைம் கொடு, ஆன் பண்ணு, கீபோர்டை ஆன் பண்ணு அப்படின்னு கத்துறாங்க. அதனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் கத்துனதுக்கு அப்புறமா ஆன் பண்ணி விட்டாங்க. அப்படியே பில்டு பண்ணுறேன், கத்தி பிஜிஎம். அந்த பிஜிஎம் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு வேர்ஷன் வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. சரி இருந்தாலும் நம்ம இந்த தான் ப்ரிப்பேர் பண்ணி வாசிக்கிறேன். அவங்க அதை ரெகக்னைஸ் பண்ணி கத்துறாங்கல்ல, அவ்வளோ சவுண்டு. அந்த சவுண்டு அப்படியே என்ன அடிக்குது, சவுண்டு என்ன தள்ளுது. அது என்னால் காதில் இல்லை, உடம்பு ஃபுல்லாக அந்த சவுண்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இது என்னடா இது இப்படி கத்துறாங்க, ஐயோ. அந்த நாள் மறக்க மாட்டேன். அன்னைக்கு நான் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ வாசிக்கிறது என்னோட ஓன் கம்போசிஷன் இல்லை, ஆனால் ஒரு நாள் என்னோட ஓன் கம்போசிஷன் நான் வாசிக்கிறப்போ இதே மாதிரி அரங்கம் அதிரணும், அந்த நாள் வரும். அதுதான் நான் மனசில் நினச்சது.